ஏற்றுக்கொள்ளப்படாத காணிக்கை. பொதுவாகவே நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. பலர் சந்தோஷத்தினாலே, உற்சாகத்தின் மிகுதியினாலே காணிக்கைகளை கொடுப்பதுண்டு. ஆனால் ஒரு சிலர் விசனப்பட்டு கட்டாயத்தின் பேரிலே காணிக்கைகளை செலுத்துவது உண்டு. ஆனால் நாம் கொடுக்கிற காணிக்கைகள் கர்த்தராலே அங்கீகரிக்கப்படுகிறதா, கர்த்தர் அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்பதை எத்தனை பேர் யோசித்து பார்க்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை யோசித்திருக்கிறீர்களா? நாம் கர்த்தருக்கென்று ஒவ்வொரு வாரமும் சபைக்கென்று சென்று அங்கே காணிக்கைகளை போடும்போது, தசம பாகங்களை கொடுக்கும்போது, இன்னும் மற்ற காரியங்களை கர்த்தருக்காக நாம் செய்யும் போது, நான் செய்கிற இந்த காரியம் அங்கீகரிக்கப்பட்டதாக கர்த்தருடைய பலிபீடத்தில் ஏறுகிறதா? கர்த்தர் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறாரா? கர்த்தராலே இவைகள் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறதா என்பதை நாம் என்றாயிலும் யோசித்திருக்கிறோமா? இதை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? நம்முடைய காணிக்கைகள் கர்த்தராலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் எந்தெந்த காணிக்கைகளை அங்கீகரிப்பது இல்லை என்பதை குறித்து சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கென்று முதலாக காணிக்கைகளை கொண்டு வந்த நபர்கள் இவர்கள் சகோதரர்கள் காயின், அவனுடைய தம்பியாகிய ஆபேல். இவர்கள் 2 பேரும் தான் கர்த்தருக்காக காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். அந்த சம்பவத்தை நாம் கவனிக்கும் போது அதற்கு முன்பு வரைக்கும் கர்த்தருக்கென்று காணிக்கைகள் கொடுக்கப்படவே இல்லை. காணிக்கைகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யார் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள்? அது வேதத்திலே எழுதப்படவில்லை. ஆனால் அவர்கள் இருதயத்திலே ஒரு ஏவுதல், நமக்கு நன்மை செய்திருக்கிற கர்த்தர். வேதத்தை கவனித்து பார்த்தால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காயின் நிலத்தை பயிரிடும் போது அந்த நிலம் அவனுக்கு விளைச்சலை விளைவித்தது. அது விளைச்சலை விளைவிக்கும்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அதே போல ஆபேல் மந்தைகளை மேய்க்கும் போது அந்த மந்தைகள் பலுகி பெருகும்படி, அது பாதுகாப்பாக இருக்கும்படி கர்த்தர் அந்த மந்தைகளை ஆசீர்வதித்தார். எனவே தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட அவர்களுக்குள் ஒரு உணர்வு. என்ன உணர்வு? கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், எங்களுடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தருக்கு சில காணிக்கைகளை நாங்கள் கொடுக்கட்டும், கர்த்தர் அவைகளை அங்கீகரிக்கட்டும் என்று சொல்லி இவர்கள் இருதயத்தில் ஏவப்பட்டபடியினாலே முதலாவது அண்ணனாகிய காயின் அவன் தன்னுடைய நிலத்திலே விளைந்த அந்த காய்கனிகளுக்குள் சிலவற்றை கர்த்தருக்காக கொண்டு வந்து கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு அவனுடைய தம்பியாகிய ஆபேல் தன்னுடைய மந்தையிலே இருக்கிற தலையீற்றுகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கர்த்தருக்காக கொண்டு வந்து காணிக்கையாக படைக்கிறான். அதிலே ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கிற காரியம். ஆபேலுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கைகள் ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை? இதுதான் இன்றைய செய்தி. நாம் அதை நன்றாக கவனித்து பார்த்தால் எபிரேய நிருபத்திலே அந்த நிருபத்தை எழுதியவர் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஒரு முக்கியமான காரியம் ஒன்றை எழுதுகிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல்
காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்ட காணிக்கை தேவனாலே நிறுத்து பார்க்கப்பட்டது. கர்த்தர் அவைகளை நிறுத்து பார்க்கிறார். அந்த கர்த்தருடைய தராசிலே காயீனுடைய காணிக்கையை பார்க்கிலும் ஆபேலுடைய காணிக்கை மேன்மையானதாக எண்ணப்பட்டது. எப்பொழுதுமே கர்த்தருடைய தராசு என்பது வித்தியாசமானது. அவர் மனிதர்கள் பார்க்கிறபடி பார்ப்பதில்லை. அவருடைய கண்கள் வித்தியாசமானது, அவருடைய பார்வை வித்தியாசமானது, அவருடைய எடை போடுகிற காரியங்கள் வித்தியாசமானவைகள். இயேசு தேவாலயத்திற்கு சென்றிருந்த போது அவர் அந்த போடுகிற அந்த பெட்டிக்கு முன்பாக அவர் அமர்ந்திருந்து ஜனங்கள் போடுகிற காணிக்கைகளை அவர் கவனித்து கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஐஸ்வர்யவான்கள் அநேகர் தங்களுடைய பரிபூரணத்தில் இருந்து அநேக பணங்களை அதில் காணிக்கையாக போட்டார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவை தனக்கு உண்டாயிருந்தது எல்லாவற்றையும் அவள் போட்டாள். அவள் போட்டது எவ்வளவு? 2 துட்டு, 2 காசுகள். அந்த 2 காசுகளுக்கு சமமான ஒரு துட்டை எடுத்து அவள் காணிக்கையாக போட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள் கட்டுக்கட்டாக போட்டிருக்கிறார்கள். இந்த காலத்திற்கு நாம் சொல்ல வேண்டுமானால் 2000 ரூபாய் கட்டுகளை எல்லாம் செல்வந்தர்கள் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். லட்சமாக காணிக்கை போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வயதான அந்த ஒரு விதவை மாத்திரம் ஒரே 1 ரூபாய் காணிக்கை போடுகிறாள். இக்காலங்களிலே மனிதர்களாகிய நம்முடைய பார்வையில் பெரிய காணிக்கை எது? பாராட்டப்பட வேண்டிய காணிக்கை எது? விலையேற பெற்ற காணிக்கை எது என்று கேட்டால் உடனடியாக நாம் சொல்லிவிடுவோம், லட்சமாக காணிக்கை போடப்படுவதுதான். அந்த காணிக்கையை போட்டவர்கள் தான் 5 லட்சம் காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள், 1 லட்சம் காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அதிகமாக காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கு இன்றைக்கு நம்முடைய காரியங்களிலே விசேஷமான இடம் உண்டு. ஊழியர்கள் மத்தியிலே அவர்களுக்கு செல்வாக்கு அதிகம் உண்டு. ஆனால் ஏழைகள், கொஞ்சம் காணிக்கை போடுகிறவர்கள், அவர்களை எல்லாம் இன்றைக்கு யாரும் மதிப்பதே இல்லை, அவர்களை சரியாக கவனிப்பதும் இல்லை. நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பெரும்பாலான இடங்களில் இன்றைய நிலைமை அதுதான். ஒரு மனுஷனுடைய தகுதியை சபையானாலும் சரி, மற்ற ஊழியங்களிலானாலும் சரி, அவனுடைய பணம் தான் இன்றைக்கு தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த 2 பேருடைய காணிக்கையும் அவர் தராசிலே வைத்து நிறுத்து பார்த்தார். செல்வந்தர்கள் கட்டுக்கட்டாக போட்டார்கள், அவைகளையெல்லாம் ஒரு தராசிலும் ஒரு தட்டிலும். இந்த ஏழை விதவை போட்ட காணிக்கையை ஒரு தட்டிலும் வைத்து தராசை அவர் தூக்கி பார்க்கும்போது, அவர் நிறுத்து பார்க்கும்போது, அந்த ஏழை விதவை போட்ட காணிக்கை தான் அதிகமாக இருந்தது என்று இயேசுவாலே அவள் பாராட்டப்பட்டாள், ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஆம், தேவனுடைய கணக்கு எப்பொழுதும் வித்தியாசமானது. தேவன் நிறுத்து பார்க்கிற விதம் வித்தியாசமானது. இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்காக கொண்டு வந்து வைக்கப்படுகிறவைகள் அனைத்தும் தேவனாலே நிறுத்து பார்க்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் அவைகளை கவனிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய தராசாலை நிறுக்கப்பட்டு ஒருவேளை நாம் கொடுக்கிறவைகள் குறைய காணப்பட்டால் அவைகள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுவது இல்லை, தேவன் அவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, இப்போ 2 பேருடைய காணிக்கையும், ஆபேலுடைய காணிக்கை, காயீனுடைய காணிக்கையை கர்த்தர் நிறுத்து பார்த்து அதில் ஆபேலுடைய காணிக்கை மேன்மையாயிருந்தது என்று சொல்லி அவைகளை அவர் அங்கீகரித்தார். காயீனுடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது தேவையில்லை என்று தள்ளிவிட்டார். கர்த்தராலே அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாததை காயீன் கண்டபோது காயீனுக்கு எரிச்சல் வந்து விட்டது. ஐயோ, இவனுடைய காணிக்கை தேவன் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்கிற எரிச்சல் வந்து முகநாடி வேறுபட்டு கடைசியிலே அது தன்னுடைய சொந்த சகோதரனையை கொலை செய்கிற அளவுக்கு அவனுக்குள்ளாக ஒரு வெறியை உண்டு பண்ணிட்டு அவனுடைய சுபாவத்தை மாற்றிவிட்டது என்று வேதம் சொல்லுகிறது.